உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் முறுக்கு மீசை கவிஞன் ஆர்பிஎஸ் முருகன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எங்கள் தமிழ். இந்த பாடலை நம்ம தர்ஷன், அதாவது 7ஆம் வகுப்பு தான் வரும், 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பு போக போகிறாரு. அவருக்கு 2 பேர் இருக்குது, மோனிஷ் தர்ஷன் 2 பேர் இருக்குது. ஸோ அவரை 2 வேறு கதாபாத்திரமாக சொல்ல வச்சுருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம முறுக்கு மீசை கவிஞன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் மோனிஷ். வணக்கம், நான் உங்கள் தர்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எங்கள் தமிழ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாடல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எழுதிய ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அப்படின்ற ஊரில் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் தம்பதிக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் பிறந்த தேதி 1888ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி. இவரோட அப்பா காவல்துறையில் வேலை செஞ்சிருக்காரு. இவரோட அம்மா ரொம்பவே கடவுள் பக்தி கொண்டவங்க. இவர் பள்ளி படிப்பை நாமக்கல் மற்றும் கோவையில் முடிச்சிருக்காரு. 1909ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பிஷப் ஹீபர் கல்லூரியில் BA படிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸில் எழுத்தாளராக வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் வேலை செஞ்சிருக்காரு. அப்போ சுதந்திர போராட்டம் நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எறிகிற காலகட்டம். அவர் செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. முதல்ல பாலகங்காதர திலகர் கொள்கைகளை பின்பற்றியவர் இவர். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் பிடிச்சு போய் அறப்போராட்டத்தில் தான் விடுதலை பெற முடியும்னு காங்கிரஸ்ல சேர்ந்து சுதந்திர போர்ல கலந்துக்கிட்டார். தேசபக்தி அதிகம் கொண்ட இவர் தனது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியிருக்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாடலை 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல தொண்டர்களுக்கு வழிநடை பாடலா எழுதி கொடுத்திருக்காரு. இதை பொறுக்காத ஆங்கிலேயர் அரசு இவருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்கு. இவர் காந்தியையும் தேசத்தையும் போற்றியவர். இவருடைய கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததாலேயும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர நடைக்கு வித்திட்டவர். ஞாபகார்த்தமா அவர் வாழ்ந்த வீட்டை நினைவு இல்லமாக அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்துக்கு இவர் பெயரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. மாநில அரசின் அரசவை கவிஞர் பட்டம் பெற்றவர். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. இவர் கவிஞர், தமிழறிஞர், எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முக திறமை கொண்டவர். இவர் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி போன்ற பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று இந்தியாவில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை சொன்னவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 1972ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி தனது 83 வயசுல மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றார். அவர் மறைந்தாலும் அவரது புகழும் கவிதை பாடல் வரிகளும் என்றும் நிலைத்து நின்று அவரது புகழ் பாடும். இப்போ நான் பாடல் வரிகளை கவிதையா சொல்றேன். என் கூட சேர்ந்து தர்ஷனா சொல்லுவான், நீங்களும் சொல்லுங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, கொள்கை பொய்யா நெறியாக
எல்லா மனிதரும் இன்புறவே எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் இப்பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாமா? அருளறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள்தர யாரையும் புகழாது போற்றாத யாரையும் இகழாது. இதுக்கு பொருள் என்னன்னா, நம்ம மனுஷங்க கிட்ட மட்டும் கிடையாது, செடி கொடி ஆடு மாடு இப்படி எல்லா உயிர்கள் மீதும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்க கத்து கொடுக்கறது நம்ம தமிழ். நாம பேசுற தமிழ் தான் நம்ம குரலா இருக்கு. பணத்துக்காக யாரையும் புகழ்ந்தும் பேசாது, நம்மள புகழ்ந்து பேசாதவங்களையும் இகழ்ந்து பேசாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. இதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு ஈயர்வை கூட கொல்லக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, எல்லா மனிதரும் மகிழ்ச்சியாக வாழ ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறத நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குது. அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த வரிகளுக்கான பொருள் என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டையும் அன்பையும் அறத்தையும் அதிகப்படுத்தி பயத்தை நம்ம கிட்ட இருந்து போக்கி இன்பத்தை தரும் எங்க தமிழ் தேன் போன்ற இனிமையான மொழின்னு சொல்றாரு. யாரு? நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த பாடத்தை போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. மாணவர்களுக்கு பயனுள்ள இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னொரு பாடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முழுசா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் முறுக்கு மீசை கவிஞன் RPS முருகன். நன்றி, வணக்கம்.